ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம டே 31ல் பார்க்குறதுக்கு நார்மல் டாப்பிக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னு எழுதி வச்சுருக்கேன். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிறிஸ்டல் கிளியராக பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். முடிஞ்சால் இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு வச்சுருங்க. நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் பேசவும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் படிக்கும் பொழுதும் பார்த்துருப்பீங்க. அதாவதுங்க, இந்த பர்டிகுலர் வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் அவங்க வச்சுருக்க பேர் என்ன அப்படின்னா 2 பேர் இருக்குது. ஒன்று காம்பவுண்ட் அட்வர்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? காம்பவுண்ட் அட்வர்ப்ஸ், இல்லாட்டி ஜென்ரலாக நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அப்போது 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு 2 வகையான மீனிங்கும் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ல, அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 மீனிங் எடுத்துக்கலாம். அதாவதுங்க, இந்த எல்லா வார்த்தைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையான தமிழ் அர்த்தங்களை வைத்திருக்கிறது. சரி, என்னென்னு பார்ப்போம். இந்த வென்எவர், வேரெவர், வாட் எவர், ஹூ எவர், எல்லா வார்த்தையிலுமே எவர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பின்னாடி மட்டும் சேர்க்குறோம். இந்த வேரெவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா வேர்லேயும் ஒரு இ இருக்கும், எவர்லேயும் ஒரு இ இருக்கும். ரெண்டுத்துக்கு காமனாக ஒரு இ போட்டால் போதும். வேர் எவர் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது, ஏன்னா 2 இ வர மாதிரி ஆயிரும். அப்படி போடக்கூடாது, சரிங்களா? அப்போ ஒரே இ தான் வரணும். அந்த ஒரு இ 2 வார்த்தைகளையும் கனெக்ட் பண்ணுது, வேரெவர். ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த பர்டிகுலர் வார்த்தை என்ன பண்ணுதுன்னா ஜென்ரலைஸ் பண்ணி எல்லா விஷயத்தையுமே ஒரே நவுனுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதாவது இப்போ நீங்கள் இந்த ஒரு பேனா மட்டும் பற்றி பேசுகிறீங்க, இந்த பேனாவை மட்டும் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பேனாவை சொல்லுவீங்க. எல்லா பேனாவும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பேனாவை நீங்கள் குறிப்பிடாமல் எல்லா பொருட்களையுமே ஒரே ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக நாம் வச்சிருக்க வார்த்தை தான் இது. ஓகே, என்ன வேணாலும் இப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா எல்லா பொருட்களும் அடங்கிடுது பாருங்கள், என்ன வேணாலும். அப்போ எல்லா பொருட்களுமே ஜென்ரலைஸ் ஆகி ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்கிடுது. எங்கே வேணாலும், அப்போ எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த எங்கே வேணாலும் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே அடங்கிடுது. அப்போ இந்த இடம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதையுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அதற்கு தான் நாம் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஜென்ரலாக எல்லாத்தையுமே ஒரு காமன் பவுண்டரிக்குள்ளே வச்சு பேசுகிறதுக்கு. ரைட். இப்போ பாருங்கள், இந்த வென்னவர் அப்படிங்கிறதுக்கு நாம் பொதுவாகவே வச்சுருக்க தமிழாக்கம் என்ன அப்படின்னா எப்போ வேண்டுமானாலும். ஓகே, எப்போது வேண்டுமானாலும், சரிங்களா? இந்த மாதிரி தான் வரும். இது எப்போது வேண்டுமானாலும், எப்போ வேணால் எனக்கு கூப்பிடு இப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த ஒரு மீனிங் தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் அப்படிங்கிற ஒரு மீனிங் நம்ம யூஸ் பண்ணாலும் இன்னொரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எப்போனா நார்மலாகவே வென் அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வென்னெவர் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த எப்போ அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 வார்த்தைகளை சொல்கிறேன், 2 சென்டென்ஸை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீ எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம், நீ எப்போ வேண்டுமானாலும் எனக்கு கால் பண்ணலாம். அப்போ இங்கே வென்னவர் வந்துருச்சு, புரியுதுங்களா? எப்போ நீ கால் பண்ணாலும் நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன், எப்போ நீ எனக்கு கால் பண்ணாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த எப்போ அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆனால் இந்த எப்போ அப்படிங்கிற வார்த்தைக்கும் வென்னவர் அப்படிங்கிற அந்த அழுத்தம் தான் கொடுக்கப்படுகிறது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. பாருங்கள், வேறவர் அப்படின்னா இங்கே பாருங்களேன், எங்கே வேண்டுமானாலும். ஓகே, எங்கே வேண்டுமானாலும். ஓகே, அதே மாதிரி தான் வாட் எவர், என்ன அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், என்ன வேண்டுமானாலும். ரைட். அடுத்து ஹூஎவர், யார் வேண்டுமானாலும். ஓகே, யார் வேண்டுமானாலும் அப்படிங்கிற இந்த ஒரே டோனில் தான் வரும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எங்கே வேணாலும், நீ எங்கே வேணாலும் போய்க்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நாம் வேறவர் அப்படிங்கிற வார்த்தை போடலாம். எங்கே நீ போனாலும் நான் உன்னை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்போ மறுபடியும் இந்த சென்டென்ஸ் சொல்லும்பொழுது இந்த எங்கே அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமோ தவிர எங்கே வேண்டுமானாலும் சொல்லலை. அப்போ 2 ஆங்கிள்லையுமே அது ஒர்க் ஆகுது. என்ன வேணாலும் வாங்கிக்கோ, என்ன வேணாலும் வாங்கிக்கோ, இது ஒரு அர்த்தம். நீ என்ன வாங்கினாலும் நான் அதற்கு என்ன பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன், நான் வந்து அதுக்கு பே பண்ணுறேன். நீ என்ன வாங்கினாலும் நான் அதுக்கு பே பண்ணுறேன். இங்கே வெறும் என்னன்னு மட்டும்தான் சொல்கிறோம். ஆனால் அதுவும் வாட் எவர் அப்படிங்கிற மீனிங்கை தான் கொடுக்கிறது. யார் வேண்டுமானாலும், இது சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியுது. யார் வேண்டுமானால் அப்படின்னா ஹூவர் அப்படிங்கிற வார்த்தை. யார் இங்கே வரீங்களோ, எப்படி யார் இங்கே வரீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது கிடைக்கும். இல்லாட்டி யார் வந்தாலும் அவர்களுக்கு இது கிடைக்கும். அப்போ இங்கே வெறும் யார் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம சொல்கிறோம்.
அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஹூவர் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்குது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், இந்த வார்த்தைகளுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது, அவ்வளோதான். சரிங்களா? சரி, இதோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா, ஒரு மெயின் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த மெயின் கிளாஸை தவிர இன்னொரு மெயின் கிளாஸும் வேணும். அந்த மெயின் கிளாஸ் கூட நாம் இந்த ரூட் வேர்டை போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா. ஓகே, ஒரு மெயின் கிளாஸ் வேணும், அதற்கடுத்து இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் கிளாஸ். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே பாருங்களேன், இந்த பர்டிகுலர் டேர்மை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு இதற்கடுத்து ஒரு மெயின் கிளாஸ் போடுவோம். ஓகே, அப்போது மெயின் கிளாஸ் அதை பின்னாடியும் போட்டுக்கலாம், நீங்கள் முன்னாடியும் வச்சுக்கலாம். ஓகே, ரூட் வேர்டு கூட வரக்கூடிய மெயின் கிளாஸ் ஒரு பார்ட்டு, அதை தவிர வரக்கூடிய இன்னொரு மெயின் கிளாஸ் ஒரு பார்ட், ரெண்டு சேர்க்கும் பொழுது நமக்கு முழு அர்த்தம் வரும். சரிங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வரும். ஓகே, அப்புறம் இன்னொன்று நீங்கள் கவனிச்சுக்கணும், மேக்ஸிமம் இந்த ஹூஎவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ஹூஎவர், இந்த வார்த்தைக்கு அடுத்து மேக்ஸிமம் ஒரு 90% வச்சுக்கலாம். ஓகே, மற்ற இடங்களில் ஒரு சில இடங்களில் மாறும், பட் மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னா இந்த ஹூஎவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வேர்பு தாங்க வரும். ஏதோ ஒரு வேர்ப் வந்துடும். ஓகே, ஒரு பி வேர்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மெயின் வேர்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு வேர்ப் வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த ஹூஎவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பர்டிகுலர் மனுஷங்க யாருன்னு இது சொல்லாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நாம் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் வேறெவர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்களேன், வேறெவர் அப்படின்னு இருக்குன்னா, அந்த வேறெவருக்கு அடுத்து வேறெவர் யூ கோ அப்படின்னா, இந்த வேறெவருக்கு அடுத்து நம்ம ஒரு நவுனை போடுறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா இது இடத்தை சார்ந்த சொல், நபரை சார்ந்த சொல் கிடையாது. அதுவே இந்த ஹூஎவர் பார்த்தீங்கன்னா இது நபரை சார்ந்த சொல். அப்போ நபரை சார்ந்த சொல்லை நீங்கள் சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எந்த நபர்னு சொல்ல தேவையில்லை, அதற்கடுத்து இங்கே ஒரு நவுன் போட தேவையில்லை. அதுதான் இதோட பேசிக்கான கான்செப்ட். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது உங்களுக்கு புரியும், இருந்தாலும் நான் இப்போவே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த வேறெவர் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இடத்தை பற்றி நீங்கள் இங்கே பேசக்கூடாது. அதான் வேறெவர்னு சொல்லிட்டீங்களே, நீங்களே ஜென்ரலாக சொல்லிட்டீங்க. ஜென்ரலாக சொல்லும் பொழுது ஒரு பர்டிகுலர் இடத்த நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹூஎவர் அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக எல்லா ஹியூமனையும் சொல்லும் பொழுது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்டிகுலர் நவுனை, ஒரு ஹியூமனை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. பண்ணிங்க அப்படின்னா மீனிங் வந்து நமக்கு டெலிவர் ஆகாது, ஒரு கான்ட்ராடிக்டரியாக இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கடகடன்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துல ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் இன்னொரு ஐடியாவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், என்ன தெரியுங்களா, இந்த வார்த்தைகள் எல்லாம் எதனுடைய மாற்று தெரியுங்களா? எதனுடைய மாற்றுனா, இப்போ வென்னவர் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வார்த்தை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், நோ மேட்டர். ஓகே, வென்னவர் அப்படின்னா நோ மேட்டர் வென் அப்படின்னு வரும். வாட் எவர் அப்படின்னா பாருங்கள், நோ மேட்டர் வாட். ஹூஎவர் அப்படின்னா நோ மேட்டர் ஹூ. அப்போது நீங்கள் வாட் எவர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நோ மேட்டர் வாட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். வெனவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நோ மேட்டர் வென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நோ மேட்டர் ஹூ அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம்னா ஹூஎவர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவதுங்க இந்த இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போது இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு வேறு ஏதாவது மாற்று இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இதை வந்துடணும், இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி படித்து வச்சதையும் இப்போ இருக்கிறதையும் என்ன பண்ணிக்கணும்னா எதெல்லாம் கரெக்டாக க்ளோஸாக மீனிங் கொடுக்குற மாதிரி ஒட்டுக்கா வர மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும், சேர்த்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ஒன்று மறந்தாலும் இன்னொன்று உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் 2 ரூட் வேர்டை கவர் பண்ணுது. சரிங்களா? அது என்னென்ன ரூட் வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எல்லா சென்டென்ஸ்லையுமே அந்த வார்த்தை நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் படித்தோம்ல, அதில் என்ன மாதிரி வார்த்தை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். பாருங்களேன், உனக்கு எப்போது உதவி தேவைப்பட்டாலும், அப்போ இங்கே எப்போது அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், எப்போதெல்லாம் நான் அவர்களை சந்திக்கிறேனோ, அப்போ இங்கே அந்த எப்போதெல்லாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துருச்சு. அப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் வெனவர் அப்படிங்கிற வார்த்தை இங்கே இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கீழே இருக்க 3, நீங்கள் விரும்பும் எந்த இடத்திற்கும், அந்த இடத்திற்குன்னு வந்துட்டாலே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். அந்த இடம் நம்ம சொல்லும் பொழுதே அதற்கு முன்னாடி இருக்க வார்த்தை பார்க்கணும். எந்த இடம் வேணாலும் அப்படின்னு இருக்கிற அந்த அழுத்தம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வேறெவர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா?
பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல ஒரு சில இடங்களில் எங்கே வேண்டுமானாலும் அப்படின்னு இருக்கும், ஒரு சில இடங்களில் எங்கே அப்படிங்கிற வார்த்தை மட்டும் வந்திருக்கும். ஆனால் அர்த்தம் ஒன்று தான். சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டென்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 இடங்கள்லையுமே 2 மெயின் கிளாஸ்லையுமே நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா தப்பு வராது. ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு மெயின் கிளாஸில் ப்ரெசென்ட்டும் இன்னொரு மெயின் கிளாஸில் பாஸ்ட் யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணிங்கன்னா தப்பு வரும். அப்போது 2 மெயின் கிளாஸுமே கடந்த காலத்தில் நடந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஓகே. இல்லாட்டி 2 மெயின் கிளாஸுமே நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி சொன்னீங்கனாலும் ஓகே. இல்லாட்டி ஒரு மெயின் கிளாஸில் நிகழ்காலத்தையும் இன்னொரு மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் வச்சு சொன்னாலும் ஓகே தான். ஏன்னா ஃப்யூச்சருக்கும் நம்மளோட அந்த ப்ரெசண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வராது. அது மேக்ஸிமம் செட் ஆகிக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போ ஒரு சில சென்டென்ஸில் எழுதியிருக்கோம், பார்ப்போம். உனக்கு எப்போது உதவி வேண்டுமானாலும் தேவைப்பட்டாலும் நீ என்னை அலை, நீ எனக்கு கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்ன பண்ணுறோம்? இது சிம்பிளாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் சிம்பிளாக தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையுமே சிம்பிள் ப்ரெசென்ட்டில் போட்டுக்கலாம். அப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் எழுதும்பொழுது இந்த கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய அந்த மெயின் கிளாஸை ஃபஸ்ட் எழுதிருங்க. அதற்கப்புறம் மீதி இருக்கிற அந்த வார்த்தையை நம்ம எழுதலாம். சரிங்களா? அப்போ கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன? இங்கே நீ என்னை அழை. அப்போ யூ கால் மீ, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், யூ கால் மீ. ஓகே, போட்டதுமே பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக அந்த ரூட் வேர்டை போட்டுறணும். என்ன இருக்குது? எப்போது அப்படின்னா வென்னவர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டணும். ஓகே, வென்னவர் உனக்கு உதவி தேவைப்பட்டாலும் அப்படின்னு இருக்குதுங்க. அப்போ உனக்கு உதவி தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்க வேண்டியது தான். ஏன்னா இந்த லும் அப்படிங்கிற வார்த்தையில் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் ஒரு ஃபுல் மீனிங் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் உங்களால் மேக் பண்ண முடியும். அப்போ உனக்கு உதவி தேவைப்படுகிறது. ஓகே, யூ நீட் ஹெல்ப், அவ்வளோதான். பாருங்கள், யூ கால் மீ வென்எவர் யூ நீட் ஹெல்ப். யூ கால் மீ வென்எவர் யூ நீட் ஹெல்ப். சிம்பிள். புரியுதுங்களா? அப்போது இங்கே ஒரு மெயின் கிளாஸ், இங்கே ஒரு மெயின் கிளாஸ், இடையில இந்த அந்த கனெக்டிங் அட்வர்ப் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, கன்ஜங்ஷன் அட்வர்ப், அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். எப்போதெல்லாம் நான் அவர்களை சந்திக்கிறேனோ அவர்கள் எனக்கு பிடித்த உணவை சமைக்கிறாங்க. நான்லாம் எப்போல்லாம் அவங்களை மீட் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு என்ன பண்ணுறாங்க? எனக்கு பிடிச்ச ஃபுட்டை அவங்க குக் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், அவர்கள் எனக்கு பிடித்த உணவை சமைக்கின்றனர். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு சேஞ்சுக்கு எப்போதெல்லாம் நான் அவர்களை சந்திக்கிறேனோ அந்த மெயின் கிளாஸை நம்ம முன்னாடி எழுதிடலாம். அப்படி எழுதும் பொழுது அந்த ரூட் வேர்டில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். பாருங்கள், வென்எவர் ஐ அவங்களை சந்திக்கிறேன்னா அப்போ விசிட்னு போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோன்னு அர்த்தம். வென்எவர் ஐ விசிட் தெம், ஓகே, கமா, அவர்கள் எனக்கு பிடித்த உணவை சமைக்கின்றனர். இதற்கு என்ன அர்த்தம்? ஐ விசிட் தெம், நான் அவர்களை சந்திக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நான் அவர்களை சந்திக்கிறேனோ அப்படின்னு மாறிடும். ஓகே, எப்பொழுதெல்லாம் நான் அவர்களை சந்திக்கிறேனோ அவர்கள் எனக்கு பிடித்த உணவை சமைக்கின்றனர். அப்போது ரெகுலராக அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான். ஏன்னா எப்பயுமே அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எழுதணும். சரிங்களா? அப்போது தே குக் மை ஃபேவரட் மீல். ஓகே, எனக்கு பிடித்த உணவுனா ஃபேவரட் மீல். பாருங்கள், they cook my favorite meal. Whenever I visit them, they cook my favorite meal. Whenever I visit them, they prepare my favorite meal. They prepare my favorite meal. They cook my favorite meal whenever I visit them. இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? ரைட். நான் எப்போது அவனுக்கு அறிவுரை கூறினாலும், இதில் பாருங்கள், வெறும் எப்போதுங்கிற வார்த்தை மட்டும்தான் வருது. ஆனால் அந்த அழுத்தம் இருக்குது. நான் எப்போ அவனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவன் என்ன கவனிக்கிறதே இல்லை. கவனிக்கிறது இல்லைன்னா ஒருபோதும் கவனிப்பது இல்லை. சரிங்களா? அப்போ அந்த கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸை ஃபஸ்ட் எழுதிடலாம். அவன் என்னை கவனிப்பதே இல்லை. ஓகே, ஹீ நெவர் லிசன்ட் டு மீ. பாஸ்டில் போட்டுக்கலாம். எப்பயுமே அவன் கவனிச்சதே இல்லைன்னு வச்சுக்கலாம். என் கவனிப்பதே இல்லைன்னு இருக்கு, அவன் கவனிச்சதே இல்லைன்னு வச்சுக்கலாம். பாஸ்டில் சொல்லலாம். சரிங்களா? பாருங்கள், ஹீ நெவர் லிசன் டு மீ. அவன் என்ன கவனிச்சதே இல்லை. நான் எப்போது அவனுக்கு அறிவுரை கூறினாலும் இந்த கமாவை தூக்கிட்டு whenever I advised him. advised to himனு போடக்கூடாது, advised him, அவ்வளோதான். இங்கேயும் பாஸ்ட், ஸோ சென்டென்ஸ் கரெக்ட். பாருங்கள், he never listened to me whenever I advised him. whenever I advised him, he never listened to me. ரெண்டுமே கரெக்ட். ஈஸியாக தானே இருக்குது. இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸோட அந்த லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரைட். நீங்கள் விரும்பும் எந்த இடத்திற்கும் நாம் சாப்பிட போகலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய அந்த மெயின் கிளாஸ் இங்கேயும்
விரும்பும் எந்த இடத்திற்கும் அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு கூட வரக்கூடிய மெயின் கிளாஸை பின்னாடி போட்டுக்க வேண்டியது தான். நாம் சாப்பிட போகலாம், நாம் சாப்பிட போகலாம், டின்னருக்கு போகலான்னு அர்த்தம். சரிங்களா? அங்கே பாருங்கள், லெட்ஸ் கோ டு டின்னர். லெட்ஸ் கோ டு டின்னர்னால் நம்ம சாப்பிட போகலாம். அடுத்த ரூட் வேர்டு என்ன இருக்குது? எந்த இடத்திற்கும் அப்படின்னா வேர் எவர், நீங்கள் விரும்பும் எந்த இடத்திற்கும். அப்போ வேர் எவர் யூ வாண்ட், அந்த பர்டிகுலர் பிளேஸ் இங்கே போட்டுறக்கூடாது. போட்டிங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா இங்கே ஏதாவது பிளேஸ் போட்டிங்க அப்படின்னா இங்கே நம்ம வேறவர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டதுக்கான அர்த்தமே இல்லை, முரண்பாடு தான் வரும். அப்போ வேறவர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டிங்கன்னா எந்த பர்டிகுலர் இடத்தையும் சொல்லக்கூடாது. வென்னவர்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த டைமும் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா அதுதான் எல்லா டைமுமே ஜென்ரலைஸ் பண்ணுது, இது எல்லா பிளேஸுமே ஜென்ரலைஸ் பண்ணுது. ரைட்? பாருங்கள், லெட்ஸ் கோ டு டின்னர் வேர் எவர் யூ வாண்ட். நீ எங்கே போக விரும்புறியோ அங்கே நம்ம போகலாம் சாப்பிட்றதுக்கு. ரைட்? அவன் எங்கு போனாலும் நான் அவனை பின்தொடருவேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவன் எங்கே போனாலும் இதையே நம்ம ஃபஸ்ட் எழுதிடலாம். சரிங்களா? அவன் எங்கு போனாலும் அப்படின்னா பாருங்கள், வேர் எவர் ஹீ கோஸ். அவர் எங்கே போனாலும் மட்டும் வேர் எவர் ஹீ கோஸ். பின்னாடி இருக்க சென்டென்ஸ் பாருங்களேன், பின்தொடர்வேன், ஃப்யூச்சரில் இருக்குது. அப்போ நல்லா கவனிக்கணுங்க, எந்த இடத்துல ப்ரெசென்ட் போடணும், எந்த இடத்துல ஃப்யூச்சர் போடணும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி வார்த்தைகள் கூட தனித்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வார்த்தை தான் என்றைக்குமே ஃப்யூச்சரில் வரும். அது என்ன ஃபார்மெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இஃப் கிளாஸில் படிச்சிங்கனாலும் இஃப் கூட வரக்கூடிய சென்டென்ஸ் தான் ப்ரெசென்ட்டில் வரும், பின்னாடி வரக்கூடிய அந்த தனித்த மெயின் கிளாஸ் ஃப்யூச்சரில் வரும். நீங்கள் என்றைக்காவது இஃப்பில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை ஃப்யூச்சர்லையும் பின்னாடி தனித்து வரக்கூடிய அந்த சென்டென்ஸை நீங்கள் ப்ரெசென்ட்லேயே வச்சு படிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபார்மெட்டு வராது, செட் ஆகாது, மீனிங் வந்து கன்வே ஆகாது. அதே தான் இங்கேயும் எங்கெல்லாம் ரூட் வேர்டு கூட நம்ம ப்ரெசென்ட் போடுறோமோ தனித்து வரக்கூடிய மெயின் கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மீனிங் கன்வே ஆகும். அப்போ இங்கே தனித்து வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், வேறெவர் ஹீ கோஸ், அவன் எங்கே போனாலும் நான் அவனை பின்தொடருவேன். ஓகே, ஐ வில் ஃபாலோ ஹிம், ஐ வில் ஃபாலோ ஹிம். சிம்பிள். wherever he goes I will follow him, I will follow him wherever he goes. எப்படி வேணாலும் சொல்லலாம். அவள் எங்கு வேலை செய்தாலும் சிறப்பாக வேலை செய்வாள். ரொம்ப சிம்பிள். அவள் எங்கு வேலை செய்தாலும் சிறப்பாக வேலை செய்வாள். ஷீ, இப்போ பாருங்களேன், பின்னாடி இருக்கிறத முன்னாடி எழுதலாம். அந்த ஃபஸ்ட்டு ஃபுல் மெயின் கிளாஸை இங்கே முன்னாடி எழுதிடலாம். அவள் சிறப்பாக வேலை செய்வாள். அப்போ ஷீ வில் ஒர்க் வெல், இல்லாட்டி ஷீ வில் ஒர்க் டிலிஜென்ட்லி அப்படின்னு சொல்லலாம். டிலிஜென்ட்லினா உன்னிப்பாக, சூப்பராக அப்படின்னு அர்த்தம். ஓகே, கடுமையாக அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லலாம். இங்கே நம்ம சிம்பிளாக இருக்கிறதுனால இப்போ நான் எழுதுகிறேன். ஓகே, ஷீ வில் ஒர்க் வெல். பாருங்கள், வேர் எவர், அவள் எங்கு வேலை செய்தாலும், வேர் எவர் ஷீ ஒர்க்ஸ். இப்போ இந்த வேர் எவர் அப்படிங்கிற ரூட் வேர்டு கூட வரக்கூடிய சென்டென்ஸ் ப்ரெசென்ட்டில் வந்துருச்சு. தனித்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஃப்யூச்சரில் வந்திருக்கு. இப்படி தான் வரும். She will work well wherever she works. Wherever she works, she will work well. Wherever she works, she will work well. புரிஞ்சுதுங்களா? இந்த ரெண்டு பர்டிகுலர் ரூட் வேர்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நிறையா சென்டென்ஸ் இதே மாதிரி மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மீதி இருக்க அந்த ரெண்டு ரூட் வேர்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அடுத்த ரெண்டு ரூட் வேர்டுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம படிக்க போகிறோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் இந்த வார்த்தை மட்டும் கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த யாரெல்லாம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் சொல்லும் பொழுது பாருங்கள், யாரெல்லாம் இப்புத்தகத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு இதை கொடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நவுனை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். எப்போ தமிழில் கதவை யார் திறந்தவாறே விட்டு சென்றார்களோ அவர்கள்தான் திரும்ப வந்து அதை மூட வேண்டும் அப்படின்னு நம்ம இந்த பர்டிகுலர் நவுனையும் சொல்கிறோம், அந்த ஹியூமனும் சொல்கிறோம். ஆனால் இது தமிழில் சாத்தியமாகுமோ தவிர இங்கிலீஷில் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த ஹூஎவர் அப்படின்னு நம்ம போட்டோம்னா எந்த நபர்னு சொல்லக்கூடாதுங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணணும், நாம் இங்கே சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அப்போ ஹூஎவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நாம் வேர்பு தான் போடணும், நவுன் போடக்கூடாது. வாங்க, யாரெல்லாம் இப்புத்தகத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு இதை கொடு. அப்போ கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ் எழுதிடலாம். பாருங்கள், அவர்களுக்கு இதை கொடு அப்படின்னு இருந்தாலும் இந்த அவர்களுக்கு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் விட்டுறணும். ஏன்னா இந்த அவர்களுக்கு அப்படிங்கிற வார்த்தை யாரெல்லாம் அப்படிங்கிற அந்த நவுனத்தை என்ன பண்ணுதாமா ரெஃபர் பண்ணுது. அப்போ இதை நீங்கள் விட்டுறணும். இதை கொடு, அப்போ நீ இதை கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், யூ கேன் கிவ் திஸ் புக்
ஏன்னா இதைங்கிறது எதை சொல்கிறோம், புத்தகத்தை தான் சொல்கிறோம். அதில் இங்கே புத்தகத்தை சொல்லிட்டோம்னா அந்த பக்கம் அதை வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகே, யூ கேன் கிவ் திஸ் புக் டு, ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவோம், டு எவ்ரி ஒன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இல்லாட்டி டு தெம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த டூக்கு அடுத்து நவுன் போட முடியாது, அதனால் இந்த ரூட் வேர்டை கொண்டு வந்துட வேண்டியதுதான். ஓகே, whoever, அவ்வளோதான். அப்போ இது நவுனாக மாறிடுச்சிங்க பாருங்கள். யூ கேன் கிவ் திஸ் புக் டு whoever, இந்த புத்தகத்தை கேட்கிறார்களோ, whoever பாருங்க, asks for it. அப்புறம் இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணுங்க, இந்த whoever அப்படிங்கிற வார்த்தை ஒட்டுமொத்த அந்த மனித குலத்துக்கே உண்டான நவுனை வந்து கம்ப்ரைஸ் பண்ணுது, ஒரு ஜென்ரலைஸ் பண்ணிடுது. அப்படி பண்ணினாலும் நீங்கள் ப்ளூரலுக்கு வரக்கூடிய அந்த வேர்ப் ஃபார்மை யூஸ் பண்ணக்கூடாது, இதற்கு அடுத்து சிங்குலர் வேர்ப் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஆஸ்க் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ப்ளூரலுக்கு அடுத்து மட்டும் யூஸ் பண்ணுவோம், ஆனால் ஆஸ்க் கூட எஸ் சேர்த்து சிங்குலருக்கு அடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹூவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், 100% ஜென்ரலைஸ் பண்ணுறதுனால, இது இங்கே மட்டும் கிடையாது, மற்ற எல்லா இதுக்குமே இது காமன். அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து இமீடியட்டாக வேர்பை போடுறீங்கன்னா அந்த வேர்பு சிங்குலருக்கான அந்த வேர்போட ஃபார்மேட்டாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? ரைட், பாருங்கள், யூ கேன் கிவ் திஸ் புக், நீ இந்த புக்கை கொடுக்கலாம், யாரெல்லாம் இந்த புக்கை கேட்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த புக்கை கொடுக்கலாம். இல்லாட்டி புக்கை கொடு அப்படின்னா யூ கிவ் திஸ் புக்குன்னு சொல்லலாம். இங்கே நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஓகே, யூ கேன் கிவ் திஸ் புக் டு ஹூஎவர் ஆஸ்க் ஃபார் இட். ஓகே, யூ கேன் கிவ் திஸ் புக் டு ஹூஎவர், யாரெல்லாம் கேட்கிறார்களோ அப்படின்னா ஹூஎவர் ஆஸ்க் ஃபார் இட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த மீனிங் கொடுக்கும். யாரெல்லாம் கேட்குறாங்களோ ஹூஎவர் ஆஸ்க் ஃபார் இட், யாரெல்லாம் வர்றாங்களோ ஹூஎவர் கம்ஸ், யாரெல்லாம் போகிறாங்களோ ஹூஎவர் கோஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் வரணும். ரைட், கதவை யார் திறந்தவாறே விட்டு சென்றார்களோ அவர்கள் தான் திரும்ப வந்து மூட வேண்டும். இந்த இடத்துல இந்த அவர்கள் தான்ங்கிறது யாரை சொல்கிறோம், விட்டு சென்றார்களோ, கதவை திறந்த பாருங்க, யார் விட்டு சென்றார்களோ, இந்த யார்ங்கிற வார்த்தை தான் இந்த அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணுது. சரிங்களா? சரி, எழுதிடலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த யார் அப்படிங்கிற இந்த அவர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ. ஓகே, கதவை யார் திறந்தவாறே விட்டு சென்றார்களோ அவங்க தான் திரும்ப வந்து மூடணும். ரொம்ப சிம்பிள் பாருங்கள், whoever இப்போ பாஸ்டில் இருக்குங்க, பாஸ்டில் இருந்தால் பிரச்சனை கிடையாது, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிட வேண்டியதான். whoever உடனே வேர்பு போட்டாச்சு. ஓகே, இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து நம்ம வேர்பு தான் சொன்னோம், வேர்பை போட்டாச்சு. ஓகே, whoever left the door open, அவ்வளோதான். whoever left the door open. இங்கே ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா he அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சும்மா வச்சு பாருங்கள், இந்த whoever தூக்குங்க, ஹீயை மட்டும் வச்சு இப்போ படித்து பாருங்கள். he left the door open, அவன் கதவை திறந்தவாறே விட்டு சென்றான் அப்படின்னு அர்த்தம். he left the door open, அவன் கதவை திறந்தவாறே விட்டு சென்றான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது இந்த அவனை மட்டும் தூக்கிட்டு ஹூவர் போட்டிங்கன்னா யாரெல்லாம் கதவை திறந்தவாறே விட்டு சென்றார்களோ அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். புரியுதுங்களா? இவ்வளோதான். நீங்கள் இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து ஹீ அப்படிங்கிற ஏதோ ஒரு நவுன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் என்ன மாதிரியான மீனிங் வருது அப்படின்ட்டு. அண்ட் அட் த சேம் டைம் இங்கே ஹீன்னு போட்டிருக்கனால தானே இங்கே அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், வேர்பு போட்டிருக்கோம். ஏன்னா இது சப்ஜெக்ட்டு, இது வேர்பு. அப்போது இங்கே சப்ஜெக்ட் போடும் பொழுது இங்கே வேர்பு போட வேண்டியது நம்மளோட அந்த பேசிக் பேட்டர்ன். அப்போது இந்த சப்ஜெக்டை தானே இந்த ஹூவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ இதுவும் ஒரு சப்ஜெக்டாக மாறிடுது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேர்பை போடுறோம். ஓகே, நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், அதனால் திரும்பவும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ரைட், பாருங்கள், whoever left the door open, யாரெல்லாம் கதை ஓப்பனாக விட்டுட்டு போனாங்களோ அவங்க தான் திரும்ப வந்து அதை மூட வேண்டும். இப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடணும், இங்கே ஒரு மெயின் வேர்பில் ஆரம்பிக்கணும். ஓகே, பாருங்கள், மஸ்ட்னு போட்டுக்கலாம். ஓகே, மஸ்ட் கம் பேக் அண்ட் க்ளோஸ் இட், அவங்க திரும்ப வந்து அதை மூட வேண்டும். whoever left the door open must come back and close it. இது வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மாதிரி வச்சுக்கலாம். ரிலேட்டிவ் ப்ரோனவுனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நவுன் ஃப்ரேஸாக வச்சுக்குவோம். இது ஃபுல்லாக ஒரு நவுன் ஃப்ரேஸாக இருக்கும். அதற்கடுத்து ஒரு மெயின் வேர்பு வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபார்மெட்டில் தான் இதுவும் இருக்குது. whoever left the door open must come back and close it. ரைட், அடுத்து பாருங்கள், யார் பந்தயத்தில் வெற்றி பெறுகிறார்களோ, இதை கரெக்டாக சொல்ல போனால் யாரெல்லாம் பந்தயத்தில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் கோப்பை கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்களேன், இதே மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். whoever வெற்றி பெறுகிறார்களோ, அப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குது. whoever wins the race, அவ்வளோதான். ஓகே, பாருங்கள், she wins the race, அவள் வெற்றி பெறுகிறாள். whoever wins the race, யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ, அவ்வளோதான். ஓகே, அடுத்து இங்கே எப்படி ஆரம்பிக்கணும், இங்கே நாம் ஒரு வேர்பில் ஆரம்பிக்கணும். whoever wins the race,
அவர்களுக்கு தான் கோப்பை கிடைக்கும், அவர்கள் கோப்பை பெறுவார்கள், யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ கோப்பை பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. whoever wins the race பாருங்க will receive the trophy, கிடைக்கும் ஃபியூச்சரில் சொல்கிறோம். ஓகே, whoever wins the race will receive the trophy, whoever wins the race will receive the trophy. இது ஒரு நவுன் ஃப்ரேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தான் அடுத்து ஒரு வேர்பில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட். இந்த மெனுவில் இருக்கும் எதை வேண்டுமானாலும் நீ ஆர்டர் செய்யலாம். இது ரொம்ப சிம்பிள். எதை வேண்டுமானாலும்னா வாட் எவர். அப்போது கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட் எழுதலாம், அதற்கடுத்து இந்த ரூட் வேர்டு கூட வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸ் எழுதலாம். சரிங்களா? பாருங்கள், நீ ஆர்டர் செய்யலாம் அப்படின்னா யூ கேன் ஆர்டர். ஓகே, உடனே என்ன பண்ணிடணும், அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை போட்டாச்சு. வாட் எவர், இந்த மெனுவில் இருக்கும் எதை வேண்டுமானாலும். யூ கேன் ஆர்டர் வாட் எவர் யூ வாண்ட் ஃப்ரம் த மெனு. ஓகே, பாருங்கள், யூ கேன் ஆர்டர் வாட் எவர் யூ வாண்ட் ஃப்ரம் த மெனு. யூ கேன் ஆர்டர் வாட் எவர் யூ வாண்ட் ஃப்ரம் த மெனு. யூ கேன் ஆர்டர் எனிதிங் வாட் எவர் ஃப்ரம் த மெனு. அந்த எனிதிங்ங்கிற வார்த்தையை போட வேணாம். ஏன்னா எனிதிங்னு போட்டிங்க அப்படின்னாலே அது வாட் எவர் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கொடுக்குது, அது போடக்கூடாது. யூ கேன் ஆர்டர் வாட் எவர் யூ வாண்ட் ஃப்ரம் த மெனு. சிம்பிள். என்ன நடந்தாலும் நாங்கள் எங்கள் முடிவில் உறுதியாக இருப்போம். நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துருப்போம், அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். என்ன நடந்தாலும். இங்கே பாருங்கள், இந்த என்ன நடந்தாலும் அப்படின்னு இந்த நடந்தாலும்ங்கிற வார்த்தை தான் இருக்கோ தவிர பர்டிகுலர் ஒரு மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட் எவர் அப்படிங்கிற வார்த்தை கூட கனெக்ட் ஆகலை, வரல. அப்படியும் ஒரு சில இடங்கள்ல வரும். வெறும் வேர்பை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பாருங்கள், கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய அந்த மெயின் கிளாஸ் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் முடிவில் உறுதியாக இருப்போம். பாருங்கள், we will stand by our decision. We will stand by our decision. என்ன நடந்தாலும் அப்படின்னா இங்கே பாருங்கள், வாட் எவர் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, இதற்கடுத்து இம்மீடியட்டாக ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அதை சிங்குலரில் தான் போடணும் அப்படின்ட்டு. யார் வந்தாலும், whoever comes, என்ன நடந்தாலும் வாட் எவர் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஏன்னா வெறும் நவுனை பற்றி பேசாமல் வேர்பை மட்டும்தான் பேசியிருக்கோம். அப்போ இம்மீடியட்டாக வேர்பை போடும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் சிங்குலர் ஃபார்மெட்டில் போட்டுக்கலாம். ஏன்னா வாட் எவருக்கு அடுத்து இங்கே ஒரு நவுன் போட்டிருந்தோம்னா அந்த நவுனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேர்பு மாறும். நம்ம எந்த நவுனுமே இங்கே போடலை, அதனால சிங்குலராக போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், we will stand by our decision whatever happens. We will stand by our decision whatever happens. ஓகே, நீ என்ன செய்தாலும் அதை அந்த சிவப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நீ என்ன செஞ்சாலும் அந்த சிவப்பு பட்டனை மட்டும் அழுத்தாதே. இப்போ இங்கிருந்தே போயிடலாம். சரிங்களா? பாருங்கள், வாட் எவர் யூ டூ, அவ்வளோதான். வாட் எவர் யூ டூ, நீ என்ன செஞ்சாலும் அந்த சிவப்பு பட்டனை மட்டும் அழுத்தாதே. ஓகே, டோன்ட் ப்ரெஸ் தட் ரெட் பட்டன், அவ்வளோதான். இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இருந்தாலும் ஃபுல் மீனிங்கை கொடுக்கக்கூடியது தானே. பாருங்கள், வாட் எவர் யூ டூ டோன்ட் ப்ரெஸ் தட் ரெட் பட்டன். ஓகே, யூ டோன்ட் ப்ரெஸ் தட் ரெட் பட்டன் வாட் எவர் யூ டூ. எப்படி சொன்னாலும் கரெக்டாக தான் மீனிங் வந்துடும். இவ்வளோதாங்க இதோட யூசேஜ். அப்போ இந்த ஒட்டு மொத்தத்துலையுமே நீங்கள் இந்த whoever அப்படிங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அது உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே சிம்பிள் தான். புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸி தானே. அவ்வளோதான். டே 31 டாப்பிக்கும் முடிஞ்சது. கிட்டத்தட்ட டே 1லேருந்து டே 31 வர வரைக்கும் நம்ம நிறைய படிச்சிட்டோம். நம்ம நிறைய என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாம் கவர் பண்ணிட்டோம். நீங்கள் பண்ண வேண்டியது இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக ஒரு நோட்டு மாதிரி போட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி நோட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த எவ்ரிடே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சாத்தியமாகும். சரிங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்மளோட 31 டேஸ் கோர்ஸு இன்னையோட முடிஞ்சுது. கோர்ஸ் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். இதற்கடுத்து நான் எப்பயும் போல் வழக்கம் போல் வீடியோஸ் போட்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பார்த்து அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இதோட ஹோம்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ளே ஆகும். அதை பார்த்துட்டு நீங்கள் அதற்கான ஆன்சர்ஸை அட்டம் பண்ணுங்கள். அப்படியே ஆன்சர்ஸ் நான் கொடுப்பேன், அதையே உங்களோட ஆன்சர்ஸ் கூட வச்சு என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்
இந்த பர்டிகுலர் டாபிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.